गभित्त जम्बू फलसार पक्षितं उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजं பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை வாலா போற்றி தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி विन्मदी वदनवल्ली वेलवा पोट्री पोट्री असाध्य स्वादक स्वामी असाध्य दहगिं वद श्री रामदूत कृपा सिंधु मक्कायं साधय प्रभु आंजना कर्प संबूरं कुमारं ब्रह्मचारिणं दुष्टग्रह विनाशाय हनुमन्त उपास्महे वेदो वेदविदव्यंगो वेदांगो वेदवित्कविः वेदो वेदविदव्यंगो वेदांगो वेदवित्कविः नन्द्यो नन्दिप्रयो नादो नागमत्य प्रतिष्ठतः निष्कलो निर्मलो नित्यो नित्यानित्यो निरामयः नन्द्यो नन्दिप्रयो नादो नागमत्य प्रतिष्ठतः निष्कलो निर्मलो नित्यो नित्यानित्यो निरामयः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे गणपति எனக்கு வேண்டும் வரங்களை இசை பேர்கேளாய் கணபதி மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நீ நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே எனக்கு வேண்டும் வரங்களை இசை பெண்களாய் கணபதி 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 வினை தீபவனே வேலமுகத்தோடு ஞான முதல்வனே விநாயகனே வினை தீபவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சூற்றினிலே பயமும் வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சூற்றினிலே வளமும் வந்தாய் கணநாதனி மாங்கனியை ஒன்றாய் கணநாதனை மாங்கனியை உண்டாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோடு ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வினை தீர்ப்பவனே வினை தீர்ப்பவனே
பிடித்தார் சீரணி கொன்றை மலத்தொழிலாளர் சிதம்பர தேராட பேரணி தேவியதில் முகாரம் களமும் பூசிக்கின்ற கொண்டாட காரணி காளியை எதிர்த்து நின்றாட கனகவசனை தேரியிலே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வெள்ளை பானை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலோ வளர்க்கக்கூடாது வெள்ளை பானை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலோ கேட்கக்கூடாது இவன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது இவனை சும்மட்டு சொல்லக்கூடாது சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது இவனை சும்மா ஒரு பேச்சு காணும் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனை திருடன் என்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் நீல மேகம் போல இருப்பான் கண்ணன் நீல மேகம் போல இருப்பான் பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடியே இருப்பான் நீல மேகம் போல இருப்பான் கண்ணன் நீல மேகம் போல இருப்பான் பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடியே இருப்பான் கோலப்புல்லாங்குடலூதி கோலப்புல்லாங்குடலூதி கோபியரை கள்ளமாடி கொஞ்சம் முரடென்னை தாடி என்று கேட்டு ஆட்டமாடி விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாட சொல்லி வம்புக்கிருப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாட சொல்லி வம்புக்கிருப்பான் அவள் எனக்கு அது தெரியாதென்றால் அவள் எனக்கு அது தெரியாதென்றால் குருகா கிள்ளி விட்டு இதாவிக்கு அழும்போது இதாண்டி முகாரி என்பார் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் கணேஷ் பார்வதி நந்தன ஸ்ரீ கணேஷ் கௌரி கணேஷ் உமா கணேஷ் பார்வதி நந்தன ஸ்ரீ கணேஷ் சரணம் கணேஷ் சரணம் கணேஷ் சரணம் கணேஷ் சரணம் கணேஷ் சிவநந்தன கணபதி கணேஷ் சிவநந்தன கணபதி கணேஷ் கௌரி கணேஷ் உமா கணேஷ் பார்வதி நந்தன ஸ்ரீ கணேஷ் பார்வதி நந்தன ஸ்ரீ கணேஷ் பார்வதி நந்தன ஸ்ரீ கணேஷ் மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான்
கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போலீல செய்தான் தாலேலோ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போலீல செய்தான் தாலேலோ அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதமாரோ மண்டலமே உறங்குதமாரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ நாகபடம் மீதிலவன் நத்தனங்கள் ஆடிய பின் தாகமையாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ நாகபடம் மீதிலவன் நத்தனங்கள் ஆடிய பின் தாகமையாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ அந்த மோக நிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும் யாரவனை தூங்க விட்டாராரோ யாரவனை தூங்க விட்டார் யாரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டான் காசினியே தூங்கவன் அன்னையரே துயிலெழுப்ப தாரேரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதமுத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ கன்னியரே கோபியரே வாரீரோ ஆயபாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ பாண்டுரங்கா வனமாளி வாசுதேவா சசிவதனா சரசிச நயனா ஜெகன்மோகன ராதா ரமணா எனையாளும் பாண்டுரங்கா அன்னையும் நீ தந்தையும் நீயே அருமை குருநாதனும் நீயே அன்னையும் நீ தந்தையும் நீயே அருமை குருநாதனும் நீயே ஆதிசேஷன் மடி மீதினிலே அயனுறங்கும் மன்னலும் நீயே ஆதிசேஷன் மடி மீதினிலே அயனுறங்கும் மன்னலும் நீயே என்னையாளும் பாண்டுரங்கா வனமாளி வாசுதேவா சசிவதனா சரசிச நயனா ஜெகன்மோகன ராதா ரமணா என்னையாளும் பாண்டுரங்கா கோகுலத்து பாலக நீயே கோதை அவள் நாயகி நீயே கோகுலத்து பாலக நீயே கோதை அவள் நாயகி நீயே கொண்டல் வண்ண கண்ணனும் நீயே மீரா போற்றும் கிருஷ்ணனும் நீயே கொண்டல் வண்ண கண்ணனும் நீயே மீரா போற்றும் கிருஷ்ணனும் நீயே என்னையாளும் பாண்டுரங்கா வனமாளி வாசுதேவா சசிவதனா சரசிச நயனா
ஜெகன்மோகன ராதா ரமணா எனையாளும் பாண்டுரங்கா. ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் மாருதிராய ஜய ஹனுமான் அஞ்சனை புத்ரா ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஆஞ்சநேயா ஜய ஹனுமான் ஸ்ரீராம பக்தா ஜய ஹனுமான் ஸ்ரீராம தூதா ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான். கரங்களின் தாயே சகல தயாவல்லி நீயே கலை மகளே கலையின் தலை மகளே உலகில் கலைநயம் யாவும் உன்னருள் மாயமே சங்கீத ஸ்வரங்களின் தாயே எழுத்தாய் சிறுதாய் எழுத வைத்தாய் பொருள் எடுத்தாய் கொடுத்தாய் பாட வைத்தாய் உனைத்தாய் எனவே உணர வைத்தாய் என் உள்ளிருந்தே அறிவை வளர வைத்தாய் சங்கீத ஸ்வரங்களின் தாயே சகல கயாவல்லி நீயே கலை மகளே கலையின் தலை மகளே உலகில் கலைநயம் யாவும் உன்னருள் மாயமே சங்கீத ஸ்வரங்களின் தாயே வெள்ளை தாமரையில் நீ அமர்ந்தாய் பொன் வீணையில் இசையில் நீ இருந்தாய். வெள்ளை தாமரையில் நீ அமர்ந்தாய் பொன் வீணையில் இசையிலே நீ இருந்தாய். கல்வியும் செல்வமும் வழங்க வந்தாய் தெய்வமே உன்னை வணங்க வந்தாய் சங்கீத ஸ்வரங்களின் தாயே சகல கலாவல்லி நீயே கலை மகளே கலையின் கலை மகளே உலகில் கலைநயம் யாவும் உன்னருள் மாயமே சங்கீத ஸ்வரங்களின் தாயே. இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையனார் என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையனார் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவேரி தென்பென பாலாறு தமிழ் கண்டதோ என்னை பொன்னை நதி என மேவியாறு படவோரத்தில் மேவி செலுத்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையனார் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயிர் வீரம் செலுத்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் நரம்பே போலிந்த கண்ணீர் கொண்ட தமிழ்நாடு செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையனார் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. சக்தி
பிறக்குது மூச்சினிலே, சக்தி பிறக்குது மூச்சினிலே. விளையாட இது நேரமா முருகா, விளையாட இது நேரமா முருகா, விளையாட இது நேரமா. கலைத்தேன் ஜென்மம் எடுத்து சளைத்தேன் பொறுத்திருந்து, கலைத்தேன் ஜென்மம் எடுத்து சளைத்தேன் பொறுத்திருந்து, புறமான உனை நாடி உனக்காக வரும்போது விளையாட இது நேரமா முருகா, விளையாட இது நேரமா. மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும், உயிர் சொல்லும் செயலும் என்னும் உயர்வடைய. நல்ல மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும், உயிர் சொல்லும் செயலும் என்றும் உயர்வடைய. நல்ல மனம் வேண்டும். கல்வியும் கலை செல்வமும், கல்வியும் கலை செல்வமும் சமமகளில், கல்வியும் கலை செல்வமும் ஆளும் பொழுதும் துதி செய்திட நல்ல மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும். மல்லிகை மனமும் மார்கழி சுவையும், மல்லிகை மனமும் மார்கழி சுவையும், மல்லிகை மனமும் மாம்பழ சுவையும் இறைவனளித்ததன்றோ பல்வகை உணவின் அறுசுவை, பல்வகை உணவின் அறுசுவை இறைவன் அளித்ததன்றோ. நல்ல மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும், உயிர் சொல்லும் செயலும் என்றும் உயர்வடைய. நல்ல மனம் வேண்டும். ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி, ஜய ஜய வணந்தினம் பாடி பழிந்தும் ஜயமென்றும் அமைதியை தாய். ஓம் ஸ்ரீ ஜய 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 சாந்தி. திருப்தியும் இன்பமும் பாடி துளந்த தேவையெல்லாம் அடைய, அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. பக்தி பெருகிட பாடி உருகிட, பக்தி பெருகிட பாடி உருகிட, பணிபாயம் விளமை. ஓம் ஸ்ரீ ஜய 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 சாந்தி. இரண்டுகள் போக மூன்றுகள் அகல தேவியான மருள்வாய், அம்மம்மா தேவி மருள்வாய். கரம் குவித்தோ இனி காலை விடோமணி, கரம் குவித்தோ இனி காலை விடோமணி, கருணையுடன் அமைப்பாய். ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. காற்றினில் எங்கும் வேற்றுமை போக கருத்தினில் அன்பருள்வாய்.
காட்சி தேவியின் அடைக்கலமே. ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. நமஸ்காரம் இருவினை கருத்தில் ஞான நல்லொளி தீபமைத்து அம்மம்மா நல்லொளி தீபமைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம். நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம். ஞானத்துக்கு அமைதியை தான். ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. கருணா சாகர கரிவதனா லம்போதர லகுமிகரா அம்பாசுத அமர வினோத லம்போதர லகுமிகரா சகல வித்யா அதிபூஜித சரோத்தம தே நமோ நமோ லம்போதர லகுமிகரா அம்பாசுத அமர வினோத லம்போதர லகுமிகரா சித்தச்சாரண கணசேவித சித்தி விநாயக தே நமோ நமோ லம்போதர லகுமிகரா அம்பாசுத அமர வினோத லம்போதர லகுமிகரா. முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. பக்தர்களின் காவடியும் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பார்வைக்கு நீ தேவனாகி பார்வைக்கு நீ தேவனாகி சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. ஆண்டவனே அலங்காரனே ஆண்டவனே அலங்காரனே அண்டமெல்லாம் வளமும் வந்தாய் அண்டமெல்லாம் வளமும் வந்தாய். அறியாதவர்கள் காணும் போதே அறியாதவர்கள் காணும் போதே ஆண்டியாகி காட்சி தந்தாய் ஆண்டியாகி காட்சி தந்தாய். சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சிங்கார முருகா. அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகட்டிலே அன்பினோர் உள்ள பொறிகளின் மீது தனியர சாணை பொழுதெல்லாம் உனது பேரருள் நெளிவிலே நாட்ட தர்மயோகத்தில் இணைத்திடால் வேண்டுமை அருள்வா புருகுணம் ஏத உள்ளதாய் அனைத்த உறவிடு தனிப்பெரும் பொருள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லதே எண்ண வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்ன அறிவு வேண்டும் பண்ணி பாவமெல்லாம் பந்தும் பணிய போல கண்ணிய நீங்கும் இங்கு கத்த வேண்டும் புத்தி எல்லாம் மாறி எங்கள் உள்வாய் அறிவாத்த என்றும் வாணி அம்மன் வாரி பராபமே. ஓம் சாந்தி 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 சாந்தி. கோரி
எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திடல் நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. கணபதி கணபதி. நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்காக கம்பராமாயணத்தை நன்கு கற்றுக்கொண்டிருக்கிற பல்வேறு இலக்கியவாதிகள் முன்பாக பாராட்டு பெற்றிருக்கிற அருமை சகோதரர், புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிற புலவர் கலைச்சுடர் மகா சுந்தர் அவர்கள் இசை சொற்பொழிவு நிகழ்த்த இருக்கிறார்கள். நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கிற அவர்களை நம்முடைய ஆலயத்தின் சார்பிலே வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஒரு 1.5 மணி நேரம் அற்புதமான ஆன்மீக இசை சொற்பொழிவை கேட்கிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இசை சொற்பொழிவெல்லாம் அரிதாகி போன காலத்தில் இந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உள்ள அன்பர்கள் விதவிதமான நிகழ்ச்சிகள் இன்னைக்கு பார்க்கிறோம். குழந்தைகள், இந்த பகுதியை சார்ந்த குழந்தைகள் ரொம்ப அழகழகா பாடுறாங்க. அதுவும் அந்த முருகன் பாட்டு, விநாயகர் பாட்டுலாம் கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு உயரணும். இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் முழு ஆர்கெஸ்ட்ரேஷனோட இந்த கச்சேரியை இந்த குழந்தைகள் இங்க செய்யணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை இனிதே தொடங்குகிறோம். முருகா, 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. பெற்றவளே என்னை பேணி வளர்த்தவளே, கற்றவளே என்னை கற்க வைத்தவளே, குற்றால தேனருவி கொட்டுகின்ற பாவனை போல் வற்றாத கற்பனைகள் வந்து அன்னை சூழவிடு. பனிமலருக்குள்ளே படிந்து வந்த பூந்தமிழை கனிமணக்க பாடுகின்ற கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நல்ல மகன் நான் உன்றன் கடைக்குட்டி என்பதனை கற்றவர்க்கு சொல்லிவிடு. கருவிலே நான் தூங்கி காலம் கழிக்கையில் காற்றாக வந்தவள் நீ, கையிலே பிள்ளையாய் பைய கிடக்கையில் கனிந்த பால் ஆனவள் நீ, உருவிலே பெரிதாகி பள்ளிக்கு செல்கையில் உடன் வந்த கல்வியும் நீ, உறவிலே ஒன்றாகி திருமணம் நடக்கையில் ஒளி மாலை ஆனவள் நீ. வந்தாயே தாயே, வாமகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா? எரியும் நெருப்பினில் என்னைத்தான் போட்டாலும் உன்னைத்தான் பாடும் உள்ளம் தமிழ் தாயே. சின்ன மகன் உன்னை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். புகழ்மிக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஐயர்குளம் கிழக்கு கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மிகச்சீரோடு நடந்து வரக்கூடிய ஸ்ரீ ராம நவமி விழாவில் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களாக அற்புதமான இசை வழிபாடுகளை, ஆன்மீக நிகழ்வுகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இப்பகுதி வாழ் மெய்யன்பர்களே, ஆண்டோர்களே, எனக்கு முன்னாக மிக அற்புதமான
இசையால் நம்மையெல்லாம் மகிழ்வித்த அன்பு மாணவ செல்வங்கள். அந்த குழந்தைகளுக்காக நல்லா ஒரு வாட்டி கைதட்டுங்க பார்ப்போம். எந்த பாடலை இந்த குழந்தைகள் பாட வேண்டுமோ அந்த பாடலை பாடி இருக்கிறார்கள். நீங்க எங்கேயாவது போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த குழந்தை எதெல்லாம் பாடக்கூடாதோ அதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. ஸ்கூல்லயே அப்படித்தானே, அதெல்லாம் இங்க சொல்லவே கஷ்டமா இருக்கு. அது அப்படி வள்ளுவன் சொன்னானே, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னான். ஆனால் நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு கசடுகளையே கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கசடுகளையே பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் அற்புதமான ஆன்மீக பாடல்களை, நம்முடைய உள்ளம் உருக்கக்கூடிய இசை பாடல்களை பாடி மகிழ்வித்த இந்த குழந்தைகளின் எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமைய உங்களின் மீண்டும் ஒரு கைதட்டல் மூலம் ஆஞ்சநேயருடைய பொற்பாதங்களை வணங்கி அற்புதமான நவமி விழாவிலே இந்த பகுதி வாழ் ஆண்டோர்களும் மெய்யன்பர்களும் தாய்மார்களும் முதல்ல குழந்தைகளுக்கு நன்றி சொல்ற மாதிரியே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, அங்கங்க நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற, வீட்டில் வேலைகளை பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கங்கள். ஏன்னா உங்களை மாதிரி தியாகிகளை உலகத்திலே பார்க்க முடியாது. ஏன்னா தொலைக்காட்சி தொடர்களை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்றதுன்னா ஞாயிற்றுக்கிழமை தொடரில் நினைக்கிறேன். இதனால தொலைக்காட்சியை தியாகம் செய்து விட்டு ஒரு நல்ல தமிழை கேட்பதற்காக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் உங்களுடைய பாதார விந்தங்களில் என்னுடைய மனம் மொழி மெய்களால் வணங்கி, ராமன் எத்தனை ராமனடி என்கிற இசை சொற்பொழிவை, இசை சொற்பொழிவுன மிகப்பெரிய பாடகன் வந்து உட்கார்ந்துருப்பான்னு நினைச்சீங்கன்னா நீ ஏமாந்துருவீங்க. ஏதோ காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தன் பொல்லாச்சிறகை விரித்ததை போல எனக்கு தெரிந்த பாடல்களை இசையோடு, எனக்கு தெரிந்த இசையோடு எல்லாம் அல்ல ராமபிரானுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் நம்முடைய வாழ்க்கை சிக்கல்களுக்கு இன்றைக்கு ராமாயணம் என்ன எடுத்து காட்டுகிறது என்பதை அற்புதமான ஒரு ஆலயத்தின் முன்பாக நான் பேச எனக்கு கிடைத்தது இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வார். அப்படி அவனுடைய அந்த ஆணையினாலே இந்த சொற்பொழிவை தொடங்குகிறேன். இந்த சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்த அத்துணை மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிற, ஒளி படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து, எல்லாம் வல்ல விநாயக பெருமானை முதலில் வணங்கி தொடங்குவது மரபு. அந்த வகையில ஓராணை கன்றை உமையாய் திருமகனை புராணை கற்பகத்தை வேண்டினார் வாராத புத்தி வரும், புத்திர சம்பத்தும் வரும், சித்தி தரும் புத்தி தரும் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. வழியின்றி வேலன் அவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைப்பிடிக்க நினைத்தான். வழியின்றி வேலன் அவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைப்பிடிக்க நினைத்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, தொடர்ந்து தொடர்ந்து சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. நல்ல குழந்தைகளா, நம்ம ஒரு தாளத்தை தான் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக நான் ஓரளவு சரியா பாடுறேன்னா அதுக்கு ஒரு ஆள் காரணம், தப்பா பாடுனா அதுக்கு நான் தான் காரணம். சரியா பாடுகிறேன் என்று சொன்னால் ஓரளவு சரியாக
பாடினேன் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு காரணம் என்னுடைய இசையாசிரியர். பாலஸ்ரீ விருதை, இந்திய ஜனாதிபதி விருதினை பெற்று நம்முடைய புதுக்கோட்டை மண்ணிற்கு பெருமை எடுத்திருக்கிற நான் அவருடைய மாணவன். ஏன் என்ன கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் பிசு அடிக்குதுன்னா அவற்றை ஒழுங்கா கிளாஸுக்கு போகலாம். அதான் அதனால குருவர்களையும் திருவர்களையும் வேண்டி குழந்தைகளுக்காக சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. பிள்ளையார் நீங்க மற்ற தெய்வங்களை வணங்குவதை காட்டிலும் அந்த குழந்தைக்கு அந்த தெய்வத்துக்கு பேர் பிள்ளையார்னு பேர். ஏன் குழந்தை மாதிரி குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அந்த நல்ல அந்த தாள லயம் வந்த பாட்டு வந்த உடனே அந்த குழந்தை நல்ல குழந்தைகள் மேல தப்பே இல்லை. குழந்தைகள் நல்லவற்றை ஆதரிக்க தயாராக இருக்கிறார்கள். நாம் தான் அந்த குழந்தைகளுக்கு நல்ல பாடல்களை சொல்லவில்லை என்பதை இன்னைக்கு அருமையா சாட்சியா நினைச்சாங்க. இன்னொரு பாட்டு பாருங்க, குழந்தைகளுக்கு பிடிக்கும். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் மாதலால், கணபதி என்றிட கவலை தீருமே, காக்கும் கடவுள் கணேசனை நினை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள், யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள், அன்பனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள், ஊர்க்கும் உலகிற்கும் உரிதரும் உரிப்பொருள், ஊர்க்கும் உலகிற்கும் உரிதரும் உரிப்பொருள், உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓம்கார தனிப்பொருள், காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை, காக்கும் கடவுள் கணேசனை நினை. இசை என்று சொன்னால் இரண்டு பொருள். அன்பிற்குரிய சகோதரி தமிழம்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க. இசை என்றால் பாட்டுன்னு ஒரு பொருள், புகழ்னு ஒரு பொருள். அதாவது இசை எல்லாருக்கும் வந்துடாதுங்க. ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்க, போன வருஷம் போன ஜென்மத்துல யார் தேனாபிஷேகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஜென்மத்துல இசை வரும். இந்த குழந்தைகள்லாம் போன ஜென்மத்துல சுத்தமான தேன் அபிஷேகம் பண்ணிருக்காங்க. நான் கொஞ்சம் கலப்பட தேன்ல அபிஷேகம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் அருமையா அதைத்தான் சொன்னா பாரதி அழகாக சொன்னான், எத்தனையோ இன்பம் நாட்டினிலே உண்டு, அத்தனைக்கும் பேரின்பம் பாட்டினிலே உண்டு. பாட்டுன்னா மியூசிக் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ். இதெல்லாம் சாதாரண குழந்தை கிடையாது, தேவதைகளின் மொழி இசை. பட்டுக்கோட்டை சொன்னா பாட்டை விட ஆச்சரியம், பாரதி சொன்னா பாட்டை விட ஆச்சரியம் பாரின் இசை இல்லையடா. பட்டுக்கோட்டை சொன்னா எத்தனையோ இன்பம் நாட்டினிலே உண்டு, அத்தனைக்கும் பேரின்பம் பாட்டினிலே உண்டு. நம்ம சைவ மரபு, வைணவ மரபு, இந்து மரபு என்னவென்று சொன்னால் இசையும் இறைவனும் வேறல்ல. டிஎம்எஸ் அழகா, டிஎம் சௌந்தரராஜன் என்கிற ஒரு பாடல் அழகாக சொல்வார், இசையால் வசமாக இதயம் எது, இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ், இசையால் வசமாக இதயம் எது, முருகா முருகா. எனக்கு திடீர்னு ஒரு நடுக்கம் வந்துருச்சு. ஏன்னா திடீர்னு வந்து மிரட்டுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. புதுக்கோட்டையினுடைய பெருமைகளில் எத்தனையோ பெருமைகள் உண்டு. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு சினிமானாலே தெரியும் உங்களுக்கு, இமான் அது யாரு, ஏஆர் ரஹ்மான். அப்படி ஒரு காலத்துல தமிழ் திரையுலகை ஆட்டி படைத்த ஒரு இசையமைப்பாளர் யார் என்று சொன்னால் ஜி ராமநாதன் பேர்.
இந்த ஜி ராமநாதன் என்கிற இசையமைப்பாளர் அம்பிகாபதினு ஒரு படம். நான் அடுத்த ஒரு சொல்ற பாட்டு அவரு இசையமைத்த ஜி ராமநாதன் குழுவில மிருதங்க சக்கரவர்த்தியாக இருந்தவர் நம்மளுடைய புதுக்கோட்டை மண்ணை சார்ந்த மிருதங்கம் ராஜா அவர்கள். அவர் கைதட்டி ஒரு ஆசிரியருக்கு முன்னாடி பாடுறதே பெரிய விஷயம். என் ஆசிரியருக்கு ஆசிரியர், அவர் இசை ஆசிரியர். அதனால என்னுடைய பேச்சிலும் பாட்டிலும் நிச்சயமாக பிழை இருக்கும். அதை பொறுத்து கொண்டு தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள. சிந்தனை செய் மனமே நீங்க பாடினதான் நினைக்கிறேன், நீங்க இசையமைச்ச பாட்டு தான் நினைக்கிறேன். அருமையான பாட்டு. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை தினமும் சிந்தனை செய் மனமே. அற்புதமான முழுசா பாடலும் வரியெல்லாம் மறந்து போச்சு. அற்புதமான இசைக்கலைஞர் ராஜா அவர்கள் வந்திருப்பது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் கூட அவருடைய பரிபூர்ணமான ஆசி, என் ஆசிரியருக்கு ஆசி என்பதுதான் எனக்கு உண்டு என்று சொல்லி அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. இசை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு இசை எந்த வடிவத்தில் போயிருச்சுன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு எல்லாம் பாட்டெல்லாம் தமிழ் படத்துல தமிழ் பாட்டு இல்லை. உங்களுக்கு எல்லாம் சொல்லவே அப்படி ஆளுமா டோலுமா ஐசாலக்கடி மாலுமானா எங்க குழந்தைகளுக்கு தெரியும். டங்கா மாறி, அது என்னமோ ஒரு மாரியம்மன் நினைச்சேன் நான் கூட. டங்கா மாறி ஊதாரின்னு அது வேணாம், அதை சொல்ல வேணாம். அப்படி இல்லாமல் அற்புதமான ஆன்மீகம் வளர்த்த, இசையின் மூலமாக ஆன்மீகத்தை வளர்த்த பூமி எது என்று சொன்னால் புதுக்கோட்டை. அப்படிப்பட்ட புண்ணிய சேத்திரத்தில் ராமன் எத்தனை ராமனடி. இன்னைக்கு மனித வாழ்க்கையை இலகுவாக்குவது எது என்று சொன்னால் இசைதான். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ராமனை போல வாழ வேண்டும். இதிகாசம்னு சொல்லுவாங்க. ரெண்டு தான் இதிகாசம். நம்ம இந்திய நாட்டினுடைய, பாரத நாட்டினுடைய பண்பாட்டை காக்கக்கூடிய இதிகாசங்கள் ரெண்டு. ஒன்னு ராமாயணம், இன்னொன்னு மகாபாரதம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ராமாயணம் என்பது வீட்டின் கதை, மகாபாரதம் என்பது நாட்டின் கதை. வாரியார் சுவாமிகள் அழகா சொல்லுவார், ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம் பார். என்னது ராமாயணம் மகாபாரதம் எப்படி ஒரு எழுத்து வித்தியாசம்? அவர் சொல்வாரு, ராமாயணம் என்பது பெண் ஆசையின் காரணமாக ஏற்பட்டது, மகாபாரதம் என்பது ஒரு எழுத்து மண் ஆசையின் காரணமாக ஏற்பட்டது மகாபாரதம். வாரியார் மாதிரி ஆன்மீக செய்திகளை, அதைத்தான் கவிஞர் வாலி சொன்னார், அவருடைய நண்பர். ஆன்மீக செய்திகளை வாரி 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 யார் போல யார் வாரி வழங்குவான். வாரியார் என்ன பண்ணாரு, எது ஆன்மீகம்? நான் என்கிற ஆணவம், கண்மம், மாயை, இது போறதான ஆன்மீகம். வாரியார் சொல்வார், என்ன பண்ணாரா, அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு 18 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு கோயிலுக்கு போனாராம். ஆஞ்சநேயர்கிட்ட போய் இது அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு குருக்கள்கிட்ட கேட்டாராம். இந்த போயிட்டு இருக்கும் போதே இந்த தேங்காய் சொல்லிச்சாடே, நம்மள நான் தாண்டா நம்பர் 1, நம்பர் 1க்கு தானே மதிப்பு. ஏன் 12 ரூபாய் எனக்கு ரேட்டு, 12 ரூபா நான் தாண்டா பெரிய ஆளுச்சா. அடுத்து 2வது லீடர் நான் தாண்டா, 2வது இடம் வாழைப்பழம் சொல்லிச்சா, வெத்தலை வாக்கு சொல்லிச்சா, உனக்கு அப்புறம் நான் தாண்டா 3வது ஆளு, நீ போன நான் தான். அரசியல் மாதிரி இந்த கற்பூரம் அப்படியே அமைதியா வந்துச்சான். குருக்கள் என்ன பண்ணாரா, பட்டாச்சாரியார் அப்படியே ஆஞ்சநேயருக்கு மந்திரங்களை சொல்லி தேங்காயை உடைச்சாரா. இந்த உடப்பட்ட தேங்காயை பார்த்து வாழைப்பழம் சொல்லிச்சான், உன் ஆணவத்துக்கு மண்டையை உடைச்சாங்களா. ஒரு பாட்டி நின்னாங்களா, வாழைப்பழத்தை என்ன பாட்டின்னு கேட்டாரா குருக்கள். வாழைப்பழம் வெத்தலை வாக்கு கொடுங்க, வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தாரா. இந்த வாழைப்பழத்தை பார்த்து தேங்காய் சொன்னிச்சான், உடப்பட்ட தேங்காய் சொன்னிச்சான், உன் ஆணவத்துக்கு தோலை உரிச்சாங்களா. இந்த 2 பேரும் சேர்ந்து வெத்தலை வாக்கு சொன்னாங்களா, உன் ஆணவத்துக்கு வாயில போட்டு நச்சாங்களா. இப்படி 3 பேரும் சண்டை போடும் போது நம்மோட பக்கத்துல வந்தான வெள்ளையா ஒரு பையன் 1 ரூபா, அவன் எங்கடா அப்படின்னு காய்க்கும் போது குருக்கள் என்ன பண்ணார், சூடத்தை ஆஞ்சநேயருக்கு மந்திரங்களை சொல்லி அப்படி ஏத்தினாராம். எல்லோரும் கன்னத்தில் போட்டு கொண்டார்களாம். வாரியார் சொல்வார், தேங்காயை போல ஆணவமாக இருக்காதே, வாழைப்பழத்தை போல கண்மமாக இருக்காதே, வெற்றிலை பாக்கை போல மாயையாக இருக்காதே, கற்பூரத்தை போல் உன்னையே நீ கடவுளிடம் அர்ப்பணித்துக்குள், எல்லோரும் உன்னை வணங்குவார்கள் சொல்லுவார்.
வாரியார் மாதிரி வாரியார் ஒரு மளிகை கடையை வாரியார் திறந்து வைக்க போயிருக்காரு. ரிப்பனை விட்டு ஒரு பக்தன் கூப்பிட்டுருக்கார், சாமி மளிகை கடையை திறந்து வைங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கா. வந்திருக்கார், ரிப்பனை விட்டு திறந்து வச்சிருக்கார். உள்ள போன உடனே அந்த மளிகை கடை அவருக்கு, சாமி உள்ள என்ன படம் மாட்டணும்? முருகன் படம் மாட்டணுமா, லட்சுமி படம் மாட்டணுமா, சரஸ்வதி படம் மாட்டணுமா, குபேரன் படம் மாட்டணுமா, பணம் கொட்டணுமே அப்படின்னு கேட்டான். வாரியார் சொன்ன பதில் தான் விஷயமே. நீ என்ன படம் வேணா மாட்டு, ஆனா கலப்படம் பண்ணி மாட்டிடாதுன்னு. கலப்படம் பண்ணி மாட்டிடாதுன்னு. அப்படி அற்புதமான வாரியார் சுவாமிகள் வளர்த்த பக்தி. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு மனுஷனா இருக்கானா? வேதனையா இருக்க. மனிதனை உயர்த்தக்கூடியது ஆன்மீகம். எப்படி மனிதன் எப்படி இருக்கா? நீங்க ஒண்ணும் இல்லைங்க, மனுஷனுக்கு வரக்கூடிய நோயெல்லாம் பாருங்க. பன்றி காய்ச்சல்ங்கிறான், பறவை காய்ச்சல், சிக்குன் குனியா. மனுஷனுக்கு மனுஷ வியாதியே வர்றது கிடையாது. ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். நல்ல சாயந்தரம் 6 மணிக்கு தீபாவளி பொங்கல் மாதிரி நல்ல கூட்டம் உள்ள நேரத்துல கீழராஜ வீதியில போய் சாயந்தரம் 7 மணிக்கு எப்பவுமே நம்ம ஊர்ல கூட்டம் அதிகம். நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க, நாயே அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க. ஒரு நாயும் திரும்பி பார்க்காது, 4 பேர் திரும்பி பார்ப்போம். அவனுக்கு சந்தேகமா இருக்கும். இப்படி மிருகமாக இருக்கக்கூடிய வெப்பமாய் போச்சு நிலம் மட்டுமல்ல மனித மனங்களும். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் மனிதனை, வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய மனிதனை தெய்வமாக்குவதற்காக எழுந்த காப்பியம் ராமாயணம். மற்ற தெய்வத்திற்கும் ஆஞ்சநேயருக்கு என்ன, அதை சொல்லிக்கூட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லா தெய்வங்களையும் நம்ம போய் கும்பிடணும், மாரியாத்தா போய் கும்பிடணும், ராமனை போய் நம்ம கும்பிடணும். நீங்க அனுமார் கோவிலுக்கு போங்க, நம்ம கும்பிடணும் போவோம், அவர் கும்பிட்டு இருப்பார். நாம் வணங்க சென்றால் நம்மை வணங்கி நிற்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா அவர் தான் ஆஞ்சநேயர். பணிவினுடைய அடக்கம். இப்படிப்பட்ட ஒரு தலைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் தொண்டனை பார்த்தா போதும். அப்படி தொண்டனே இப்படின்னா தலைவன் எப்படி இருப்பான்? அந்த ராமனுடைய கதையை, ராமன் எத்தனை ராமனடி. கம்பராமாயணம் தான் எனக்கு தெரியும், வான்மீக ராமாயணம் தெரியாது. கண்ணதாசனோடு பழகியவர். கண்ணதாசன் தான் சொல்லுவான், காலமெனும் ஆளியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோரழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி 10,000 கவிதை முத்தாக எழுதி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என பாடு. சீதை நடை அழகும் ஸ்ரீராமன் தோரழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி. அவனை எப்பவுமே பாட்டோடு இருக்கிறவன். அப்படிப்பட்ட கண்ணதாசன் என்ன பண்ணானா, கம்பன் அவருடைய கவிதை அழகுல ஒரு மதுக்கூடத்துல தூக்கி போட்டான்னு சொல்லுவார். நம்ம புதுக்கோட்டை கவிதை தானே சொல்லுவார். கம்பன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கட்டி வைத்த செங்கரும்பை வெட்டி வைத்து சாரெடுத்து கொட்டி வைத்த பாகு நிகர் பாட்டு எந்த கொம்பன் உண்டு கம்பனை போல் காட்டு என்று புதுக்கோட்டை கவிஞன் கம்பனை பத்தி சொல்லுவார். அப்படி அற்புதமான கம்பன் படைத்து காட்டக்கூடிய ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ராமனுக்கு இன்னொரு பேர் சொல்ல சொன்னா எனக்கு என்ன சொல்லும்னா, ராமன் இஸ் ஈக்குவல் டு, கணக்கில் சொன்னதான புரியும், அன்பு. அன்பு அதுக்கு ஒரு வடிவம் இருந்தால் அதுதான் ராமன். கம்பராமாயணத்துடைய அடிநாதம் என்ன தெரியுமா? கம்பன் ஒரு இடத்துல சொல்லுவான், யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. யாரோட பகைச்சுக்காத. எவன் அன்பாக இருக்கிறானோ அவன் ஆண்டவனுக்கு சமம். இப்ப என்ன ஆயிட்டோம்? நமக்கு எதிரி வெளியில இல்ல. நமக்கு எதிரி யார் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் தான். அதான் சொன்னா, நானே எனக்கு பகையானேன், என் நாடகத்தில் நான் திரையானேன். நானே எனக்கு, ஒவ்வொருவரும் தனக்குள்ளே பகைவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் எப்படி அடுத்தவர்களிடம் பழக வேண்டும், ஒரு மகனாக தாய் தந்தையரை எப்படி போற்ற வேண்டும், ஒரு மாணவனாக குருவிடம் எப்படி பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தலைவனாக எப்படி பொதுமக்களிடம் பழக வேண்டும், ஒரு கணவனாக எப்படி மனைவிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவன் ராமன். அதத்தான் கம்பன் அழகாக சொல்லுவார், நடையில் நின்று உயர் நாயகன் என்று அழகாக சொல்லுவார். அன்புதான். அதைத்தான் ஒரு பாட்டை கொடுத்துருவாங்க,
அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று. அருமையான அன்பில் வாழும் இதயம் தம்மை தெய்வம் கண்டால் வணங்கும். எங்கே சொல்லு வணங்கும். ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். பொன்னில் இன்பம் பொருளில் இன்பம் என்றே தேடி திரியும். பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் தெய்வம் வணங்கும். சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சம் அது கூட வேணாம். அன்பு தாங்க. ஆனா இப்ப என்ன வழிகள் வந்துகிட்டு இருக்கு? அன்பு வழிதான் ராமன் வழி. என்ன ஆச்சு இன்னைக்கு? முன்னாடி எல்லாம் காலம் மாறி போய் விட்டது. அடுத்தவனுக்கு கொடுப்பது வாழ்க்கைனா என்ன? அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்வது. ஏன் கோவில் நம்முடைய பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கிறது என்று சொன்னால், கோவில் என்பது கோவில் மட்டுமல்ல, அது ஒரு மருத்துவ நிலையம். போய் துளசி கற்பூர தீர்த்தம் வாங்குறவை துளசியோடு கலந்த ராமன் கோவில்களிலும் அனுமார் கோவில்களிலும் இன்னைக்கு அறிவியல் சொல்லுது, சிக்கன் குனியாவிற்கு ஒரே மருந்து துளசி தீர்த்தம் தான் இன்னைக்கு அறிவியல் ஒத்துக்குது. அதுதான் ஒரு மருத்துவ நிலையம், அது ஒரு கல்வி நிலையம். இவ்வளவு நல்ல அருமையான சொற்பொழிவு, இசை, கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளிக்கக்கூடிய, இது எப்படி வேணா சொல்லலாம். அதுதான் பண்பாட்டின் உச்சமாக. பிரசாதம் கொடுக்கிறாங்களே, என்ன பிரசாதம்? பிரசாதம் பாருங்க, சாதாரண சாம்பல். கோவிலுக்கு சென்று திரும்பும் போது அது விபூதின் பேரு. சாதாரண தண்ணி நம்ம வீட்டில் இருந்தால் குடத்துல தண்ணீர் நீர்னு பேரு. அது ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வரும்போது அதுக்கு என்னன்னு பேரு? தீர்த்தம்னு பேரு. சாதாரண சாதம் நம்ம ஆத்துல நம்ம வீட்டில் இருக்கும்போது அது இறைவனுக்கு படைக்கப்பட்டு வெளியில வரும்போது பிரசாதமாகிறதே. மனிதா, சாதாரண அகிரணை பொருள்கள் எல்லாம் ஆண்டவனுடைய பார்வைப்பட்டு புனிதமாகிறது. நீ மனிதனாக சென்று தெய்வமாக திரும்ப வேண்டாமா என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய காப்பியம் கம்பராமாயணம். என்ன ஆச்சு? பாவம் செய்வதற்கு பல வழி இருக்கு, நல்லது செய்யறதுக்கு தான் வழி இல்லை. பாவம் என்னும் கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவங்களை நீக்கி நம்மை நல்வழிக்கு கொண்டு செலுத்துவது ஆன்மீகம். அப்படிப்பட்ட அற்புதமான தலைவன். எப்படி ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் தொண்டனை பார்த்தாலே தெரியும். நான் முன்னாடியே சொன்ன வணங்கி நிற்பார். அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க, எங்களுக்கு எல்லாம் பட்டம் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் வேறன்னு வச்சுங்க. யார் கொடுத்தப்பட்டது, எப்படி பேச வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். எப்படி பேச வேண்டும் அனுமன் என்ன தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட எப்படி பேசணும்? குழந்தைகள்கிட்ட போய் மிகப்பெரிய செய்தியை சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட குழந்தையா நின்று பேசணும். பெரியவங்கள்ட்ட எப்படி பேச வேண்டும் அது அனுமானுக்கு தான் தெரியும். சீதையிட்ட போய் அவன் என்ன சொன்னா, தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொண்டான், ராமனுடைய தூதன் சொன்னான். அதே ராவணன்ட்ட போய் ராவனுடைய அரசவையிலவே அனுமன் சொல்றான், அப்ப பணிவில்ல, செங்கன் வில்லி தூதன் யான், கண்ணு சிவக்க உன்னை அழிக்க இருக்கக்கூடிய ஸ்ரீராமனுடைய தூதன் என்று சொல்கிறான். அதனால ராமன் கொடுத்த பட்டம் அனுமாருக்கு என்ன தெரியுமா? சில பேர் பட்டம் கொடுப்பாங்க, சில பேர் தம்பட்டம் அடிச்சுப்பாங்க. தம்பட்டம்னு பேரு. ஒருத்தர் அப்படிதான் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தார், அரை மணி நேரம் பேசார். நான் இப்படி அப்படி இப்படின்னு பேசினார். உடனே அவரு பக்கத்தில் உள்ளவர் கொஞ்சம் மூஞ்சியை சுழிச்சார். என்னை பத்தி நான் ரொம்ப நேரம் பேசிட்டேனா? சாரி சாரி, சரி நான் நிப்பாட்டுறேன், இதை பத்தி நீங்க பேசுங்க. என்ன ஆச்சு பாருங்க. சொல்லின் செல்வன் பட்டம் கொடுத்தான். யார்களோ இச்சொல்லின் செல்வன். யார் கொடுத்த பட்டம்? பட்டம் யார் வேணா வாங்கலாம், யார் கொடுக்கலாங்கிறது முக்கியம். அழகாக ராமன் கொடுத்த பட்டம் சொல்லின் செல்வன். குழந்தைகள் எப்படி பேசணும், அனுமாரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி தொண்டன் என்று சொன்னால், ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் யாருன்னா ஆஞ்சநேயர் பெருமான்.
அதை கூட அழகா கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்லியிருப்பான். தொண்டுக்கென்றே அலைவார் தொல்லைக்கு ஆளாவார் கண்டு கொண்டேன் அவரை ஞான தங்கமே கடவுளில் பாதியடி ஞான தங்கமே ஞான தங்கமே. அப்படி அற்புதமான ராமனுடைய கதைக்கு உதவி செய்தவர் யார் என்று சொன்னால் அனுமன். ராமன் எப்படி நமக்கெல்லாம் வழிகாட்டுகிறான். அயோத்தியா நகரிலே தசரதன் மிகப்பெரிய கலைக்கோட்டு முனிவர் செய்த யாகத்தினாலே தசரதனுக்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள். ராமன், இலக்குவன், பரதன், சத்ருகுணன் பிறக்கிறார்கள். ராமனுக்கு பேர் வைக்கணும். கம்பன் அழகா சொல்லுவான், கடவுளுக்கு நம்ம எப்படி பேர் வைக்கிறது? கம்பன் அழகாக சொல்வான், ராமன் பெயர் என்ற பெயர் ஈந்தனன். ஈகைனா யாரு? ஈகைங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால், இல்லாத ஒருத்தருக்கு நம்ம ஒண்ணு கொடுக்கிறது ஈகர். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ராமன் என பெயர் ஈந்தனர், பரதன் என பெயர் பண்ணினன், சத்ருக்கணன் என்ற பெயர் சாற்றினன், இலக்குவன் என்ற பெயர் இசைத்தனர். இசைனா புகழ், இசை அவனுடைய தொண்டினாலே புகழ் பெற்றவன் இலக்குவன். ராமனுக்கு பட்டும் என பெயர் ஈந்தனன் கம்பன் போடுவான். ஏன் அந்த வார்த்தையை போட்டான் அப்படின்னா, இல்லாத ஒருவருக்கு கொடுப்பதுதான் ஈகை. ஒரு பேரும் இல்லாதவன் இறைவன். அவனுக்கு ஏதாவது பேர் உண்டா? ராமன், ராகவன், காகுத்தன், எப்படி வேணா கூப்பிடலாம். மாணிக்கவாசக பெருமான் சொன்னது நினைவுக்கு வருது. அவர் தான் சொன்னார், ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லார்க்கு 1000 நாமங்கள். அப்படி பேரே இல்லாத ராமனுக்கு ஆதி மூலமே என்று அழைத்த போது கஜேந்திரனுக்கு உதவி செய்த அந்த பரம்பொருளுக்கு ராமன் என்கிற பெயரை ஈந்தனர் என்று அழகாக சொல்லுவார். பெருமாள் அரக்கர்களை அழிப்பதற்காக திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பெருமாள் ராமனாக அவதரித்தார். அயோத்தியா நகரிலே அந்த அவர் பள்ளி கொண்டிருந்த ஆதிசேடன் என்கிற பாம்பு இலக்குவனாக புறப்படுத்தான். பாருங்க, இங்க மெத்தையார் தூக்கம் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மெத்த அங்கே உறங்காவில்லியாக இலக்குவனாக புறப்படுகிறார். பரதன் சத்துகுரன் பெருமாளுடைய சங்கும் சக்கரமும் பரதனாகவும் பரதனாழ்வாராகவும் சத்துருக்கனாகவும் பிறப்பெடுக்கிறார்கள். நம்ம கதையெல்லாம் நமக்கு தெரிந்ததா? இந்த ராமனை நாம் எப்படி வழிபட வேண்டும்? கண்ணதாசன் மூலமா தான் பார்க்கணும். கண்ணதாசன் பாடாத பாட்டே கிடையாது. ராமனையும் கிருஷ்ணனையும் கண்ணதாசன் மூலமாக, அதைத்தான் கண்ணதாசன் தன்னுடைய பேரே மாத்திக்கிட்டான். அழகா சொல்லுவான, வாழ்க்கையில என்ன? ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். இது கவிதை இல்ல, அடுத்த சொல்லுவான் பாருங்க, நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், தினம் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ராமனையும் கிருஷ்ணனையும் நமக்கு அறிமுகப்படுத்திய, திரை இசை பாட்டில் அறிமுகப்படுத்திய அற்புதமான கவிஞன் கவியரசு கண்ணதாசன். கம்பராமாயணத்தை அவன் ஏன் படித்தான் அவனே சொல்லியிருக்கான். ஏன் படித்தான் என்று சொன்னால், தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்பதற்காக கம்பராமாயணத்தை கிரிட்டிசைஸ் செய்யணுங்கிறதுக்காக படித்த கண்ணதாசன் கம்பனுடைய கவிதையிலே மூழ்கி கம்பனுக்கும் ராமனுக்கும் அடிமையானான் என்பதுதான் வரலாறு. எவ்வளவு பாட்டுங்க. அவன் யார்? ஒரு தலைவியை வர்ணிக்கும் போது கூட எப்படி வர்ணிப்பான்? அவனுக்கு முதல்ல தெரிஞ்சது சீதை தான். கம்பன் கண்ட சீதை உந்தல் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தையுள்ளவா, அம்பிகாபதி அனைத்த அமராவதி அங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி.
அருமையான பாட்டு. அடுத்து இன்னொரு பாட்டை சொல்லுவான். தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, சிங்கார ராமனுக்கு சீதா, காரோட்டும் எனக்கு ஒரு கீதா. ஒண்ணுமே பாருங்க, தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, சிங்கார ராமனுக்கு சீதா, காரோட்டும் எனக்கு கீதான்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா இவன் எப்படி வாழ்ந்தவன்னு தெரியும் கண்ணதாசன். ராமனை சொன்னவனே சொல்றான், காரோட்டும் எனக்கு ஒரு கீதான். அப்படி அவன் மாதிரி அடுத்தது ராமன் எப்படிப்பட்ட ராமன் அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லுவான் பாருங்க அழகா. இந்த பாட்டு எழுந்த சூழலை சொன்னா நல்லா இருக்கும். ஒரு தெலுங்கு கவிஞனுடைய கற்பனையில் வந்தது. அவன் தான் சொன்னா, சீதைய வனவாசத்திற்கு பிறகு தீக்குளித்துக்கு செய்த பிறகு வனவாசத்துக்கு அனுப்பிவிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான் ராமன். அப்ப லக்குவன் கேட்கிறான், ராமா அந்நிய காட்டுக்கு அனுப்பிச்சது நீந்தான், அனுப்பிச்சு இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ராமன் சொன்னானா, ஆமாப்பா சீதைய காட்டுக்கு அனுப்பிச்சது ராஜா ராமன், இப்ப அழுது கொண்டு இருப்பது சீதாராமன் சொன்னான். இது அப்படியே எடுத்துக்கிட்டான் கண்ணதாசன். இந்த 2 வரியை வச்சு போட்டான் பாருங்க. ராமன் எத்தனை ராமனடி, ராமன் எத்தனை ராமனடி. அழகா கொடுப்பான். தாயே என் தெய்வம் என்று கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன். தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன். வீரம் என்னும் பிள்ளை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீஜயராமன். ராமன் ராமன் எத்தனை ராமனடி. கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன். அரசால வந்த மன்னன் ராஜா ராமன், அலங்கார ரூபன் இந்த சுந்தர ராமன். ராமன் வம்சத்திற்கொருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன். மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராமனின் கைகளில் ஆனபயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராமனின் கைகளில் ஆனபயம். ராம் 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 தாவாங்குடைய தூக்கி விட்டு கண்ணீரை தொடச்சு விட்டு கையை பிடிச்சு சொன்னானா, உன்னை தவிர இன்னொரு பெண்ணை நான் மனசால கூட தொட மாட்டேன். என்ன வார்த்தை பாருங்க. அப்பதான் சீதை வாழ்க்கையில மகிழ்ந்தாலாம். உன்னை தவிர இன்னொரு பெண்ணை என் மனதாலையும் தொடமாட்டேன் அப்படின்னு ஏன் சொன்னா, இந்த இப்பிறவிக்கு 2 மாதிரி. எங்க வகுப்புல எங்க ஐயா நடத்தமா சொன்னேன், அப்ப 2 மாதிரி தொடமாட்டேன்னு 3 மாதிரி தொடுவார்னு அர்த்தம் இருக்கு ஐயா. அதுக்கு எங்க ஐயா சொன்னார், இல்லப்பா பகவான் பெருமாளுக்கு 3 மனைவி, ஸ்ரீதேவி, பூதேவி, நகுலாதேவி. இன்னொரு அர்த்தம் இருக்குதுல, இந்த ராமாவதாரத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, நகுலாதேவியில ஸ்ரீதேவியாக வந்திருக்கக்கூடிய சீதையை தவிர மற்ற 2 பெண்ணை மனசால தொடமாட்டேன்னு இன்னொரு உட்பொருள் இருக்குப்பா அப்படின்னு எங்க ஐயா சொன்னார். இது கண்ணதாசன் எடுத்துக்கிட்டு அழகா சொல்லுவா. அதை பாருங்க, அது வசந்த மாளிகை படம் தான் அது. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனினால் தொடமாட்டேன். டாஸ்மார்க் அன்னைக்கே மூடுவிழா அவர் பண்ணிட்டார். இந்த அரசியல்லாம் பேசல. இன்னும் சொல்ல போனா முதல்ல கூட்டணி அமைச்ச ஒரே ஆள் யாருன்னா ராமன் தான். அரசியல் பேசலாம். அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். பாடுறாரா தலைவி பாடுறா பாருங்க. கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன்.
நேரம் அது வெற்றுவோம். அடுத்தது கம்பன் வந்து ஞாபகம் வந்துடுறான். உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். இது கம்பன் சொன்னது. இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரி என் சிந்தையாலம் தொடன்னு. அடுத்தது இவன் சொல்றான், கம்பன் சொல்லாதத, என் உள்ளம் இருப்பது உன்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, அழகா கொடுத்திருப்பான். இதுதான் வாழ்க்கை. உன்னை தவிர இன்னொரு பெண்ணை உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் என்று சொன்னதோடு, வரம் தந்ததோடு, அந்த வரத்திற்கேற்ப வாழ்ந்து காட்டியவன், ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்து காட்டிய ராமன் ஒரு மாணவனாக, ஒரு மகனாக, ஒரு கணவனாக, ஒரு தலைவனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறான். அந்த ராமனுடைய வழியை பின்பற்றுவோம் என்று சொல்லி, இது துர்முகி வருஷம், மன்மத வருடம் முடிந்து துர்முகினா ஒன்றும் பயப்படாதீங்க. குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய ஹயக்ரீவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆஞ்சநேய பெருமாளோடு ஹயக்ரீவர் என்பது ஞானத்தை, கல்வியை, அருளை தரக்கூடிய அற்புதமான ஒரு கடவுள். அந்த துர்முகி ஹயக்ரீவருடைய பெண் வடிவம் தான் துர்முகி என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட துர்முகி ஆண்டுல நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லா நலமும் வளமும் அந்த குழந்தைகளும் பெரியவர்களும் பெற்று, அபிராமி பட்டர் பாடுவாரே, 16 பேர்களையும் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, வழி, துணிவு, வாழ்நாள் வெற்றி, தொகை தரும் 16 பேரும் தந்தருடி நீ சுகானந்த வாழ்ப்பளிப்பாய், சுகத குணசாலே பரிபாலை அனுகூலி மங்கள விசாலி மகவனான் அளிக்கொணாதோ என்று அற்புதமாக பாடுவாரே. அப்படி 16 பேர்களையும் பெற்று எங்கே ராமனுடைய சரிதம் சொல்லப்படுகிறதோ, ராமன் கதை சொல்லப்படுகிறதோ, அந்த இடத்திலே அனுமனும் வந்திருந்து பார்ப்பான், நம்ம எல்லாம் ஆசீர்வதிப்பான் என்பது பெரியவர்கள் சொன்னது. இந்த இடத்திலே கூட அனுமான் உட்கார்ந்து இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு சிரஞ்சீவி, அந்த அனுமாரை தொழக்கூடியவர்களுக்கும் சிரஞ்சீவி தன்மை கிடைக்கும் என்று சொல்லி, இத்தனை நேரம் என்னுடைய சிறிவனுடைய பேச்சையும் கேட்டு தொண்டை சரியில்லாவிட்டாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பதற்காக என்னால் இயன்றதை சொல்லியிருக்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு, இத்தனை நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு நன்றி சொல்லி, இந்த அருமையான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவினருக்கும், அற்புதமாக என்னுடைய பாட்டுக்கும், நான் பாட்டுக்கு பாடுவேன், என்னுடைய பாட்டுக்கும் இசையமைத்து எனக்கு பெருமை சேர்த்த இசையாசிரியர் பாலஸ்ரீ ஹரிமோகன் அவர்களுக்கும், அவருடைய ஆசிரியர் மிருதங்கம் ராஜா மாமா அவர்களுக்கும், மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் என் உள்ளத்தின் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நந்திதா என்ன பாட்டு பாடின? என்ன பத்தி பாட்டா? வெரி குட். அடுத்த ஆஞ்சநேயர் பாட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நந்திதாவை தொடர்ந்து ஜெய்ஷிகா. ஜெய்ஷிகாவை தொடர்ந்து சூப்பர் சத்யஸ்ரீ. அடுத்த நிறைய பாட்டு பாடணும். ஜெனிகா என்ன பாட்டு பாடுங்க? சண்முகப்பிரியா. காவியப்பிரியா. காவியப்பிரியாவை தொடர்ந்து காவியா. காவியாவை தொடர்ந்து சாருமதி. சம்யுக்தா. சௌமியா. சம்பித்யா. சூப்பர். ஜீவிதா. ஐயா கொடுங்க. மேலும் சிறந்த முறையில் சொற்ப சரணம் ஆஞ்சநேய சரணம், ஆஞ்சநேய சரணம், ராமநாம பாட வருவாயோ மாருதி, ராமநாம பாட
அர்ச்சனைகள் செய்கின்றேன் அன்னை போலோடி வந்து காப்பாற்று ஆஞ்சநேயாய் வெண்ணையாய் உருகி வந்து காப்பாற்று ஆஞ்சநேயா மாருதி மாருதி என்னை நீ ஆதரி ஜெய ஜெய ராம் ராம் ஜெய ஜெய ராம் ராம் ஸ்ரீ ஸ்ரீ ராம் ராம் ரகுராம் ரகுராம் ராம பிரிய நாம் ஹனுமான் ஹனுமான் ராம பிரிய நாம் ஹனுமான் ஹனுமான் ஆஞ்சநேயா சரணம் ஆஞ்சநேயா சரணம் ஆஞ்சநேயா சரணம் ஆஞ்சநேயா சரணம் ஆதரி ஆஞ்சநேயா சரணம் ஆஞ்சநேயா சரணம் ஆஞ்சநேயா சரணம் வாலியை ஞாபகப்படுத்த ஒதுக்கிய வேண்டும். அவதார கிருஷ்ணன் ஒரு கதையை இருக்காங்க. அதுல அதுமாதிரி அம்மா இது மகாஸ்கூல பேச்சு எப்படி பாடிக்காரோ பெரிய பக்தி அனுபவிக்கிறார்.